ஒர்க் மூடையும் எவ்ரிடே லைஃப் ஸ்டைலையும் பேலன்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது. கொஞ்சம் அக்ரிவேட் ஆகும், மூட் ஸ்விங்ஸ் வரும். அப்புறம் பாடி ஸ்டிஃப்னஸ், மசில் ஸ்டிஃப்னஸ், சம் அமௌண்ட் ஆஃப் பிளாட்டிங் டியூ டு ஏஜ். ஸோ அந்த ஏஜிங் ஃபேக்டர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சப்போ தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே மென்டலாக நான் கொஞ்சம் லோ ஆக ஆரம்பித்தேன். தட்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் யூ. அப்போ இருந்து இப்போ இட்ஸ் பீன் 3 months நவ். அப்படி கிராஜுவலாக நீ சொல்கிற மாதிரி ஐ ஸ்டார்டட் லவ்விங் மை பாடி. ஸோ என் பாடியை லவ் பண்ண தொடங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சோலும் வந்து அப்படியே ஹாப்பியாக இருக்கிறத நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன். நான் அந்த மசில் ஸ்டிஃப்னஸ் ஆகட்டும், எனக்கு இருந்த அந்த ஸ்ட்ரெஸ், அந்த டாப்பிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பாடி அப்படியே நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறம் நீ பேசும்போதே வந்து அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படியே பாடிக்குள்ளே வர மாதிரி ரொம்ப ஏஞ்சலிக்காக இருந்தது. உன்னோட இந்த சூதிங்காக நீ ஒவ்வொன்று இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற விதமே வந்து யுவர் வாய்ஸ், த வே யூ ட்ரெயின் மீ எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக காமாக டே பை டே ஐ குட் ரியலைஸ் த சேஞ்சஸ் இன் மை செல்ஃப். நவ் ஐ ஃபீல் மச் மோர் ரிலாக்ஸ்ட், காம். பாடியே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக. இப்போ நான் இப்போ ஆஃபீஸ் போனால் கூட நான் அவங்களையெல்லாம் மேனேஜ் பண்ணுற விதமே, ஸ்டாஃப்ஸே ஆகட்டும், ஒர்க்கே ஆகட்டும், பேலன்ஸ் பண்ணுற விதமே கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் காமாக ஹாப்பியாக பண்ணிகிட்ருக்கிறேன் என்னோடய ஒர்க்கை. பாடியும் எனக்கு ரொம்ப அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைஞ்சு ஐ ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட் அண்ட் நைஸ்.